Hello friends, வணக்கம். Welcome to Anitha's Healthy Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷலான ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோவில் புளியோதரை. நல்ல கமகமன்னு வாசனையான சுவையான கோவில் புளியோதரை நம்ம வீட்லயே செஞ்சிரலாங்க. இந்த டேஸ்டியான கோவில் புளியோதரை செய்யறது ரொம்பவே ஈஸி, அதிக நேரம் எடுத்துக்காது. இப்போ வாங்க இந்த சுவையான புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளியோதரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லியை சேர்த்துக்கலாம். முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே ஒரு 4-5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். மல்லியோட வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தா அதுவும் எடுத்துக்கலாம். எள்ளு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா வெடிச்சு வரும் உங்களுக்கு வறுத்து வரும்போது. இந்த டைம்ல நம்ம எள்ளையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்ம அதிகமா சேர்த்தா கசப்பு தன்மை வந்துடும். அதனால ஒரு 3/4 டீஸ்பூனே போதும். வெந்தயம் லேசா வெடிச்சு வரும், கலர் சேஞ்ச் ஆகி. இந்த டைம்ல நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம். கடைசியா நம்ம இதுல பெருங்காயம் வறுக்க போறோம். அதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுல 2-3 சின்ன பீஸ் பெருங்காயத்தை இதோட சேர்த்துறேன். நீங்க இதுக்கு பதிலா பெருங்காய தூள் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய தூள் சேர்க்கறதை விட நம்ம கட்ட பெருங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும் புளியோதரை. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பொடிக்கும் போது ரொம்ப நைஸா பொடிக்காம ஒரு 90% பொடிச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம புளியோதரைக்கு தேவையான புளி கரைசலை ரெடி பண்ண போறோம். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். எப்பவுமே புளி கரைசல் ரெடி பண்ணும்போது நீங்க மண் சட்டி அல்லது இந்த மாதிரி ஸ்டீல் கடாய் வைங்க. அலுமினியம் கடாய் பயன்படுத்தக்கூடாது. இப்ப கடாய் ஓரளவுக்கு சூடானதும் இதுல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவாவது நம்ம நல்லெண்ணெய் விடணும். எப்பவுமே புளியோதரை செய்யும் போது நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது தான் அதோட மனமும் ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். உளுத்தம் பருப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன். இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. இது கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கட்டி பெருங்காயம் வறுக்கும் போது சேர்த்திருந்தோம். இருந்தாலும் தாளிக்கும் போது சேர்க்கும் போது இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். இது கூடவே ஒரு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்ப தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம புளிக்கரைசல் சேர்க்கணும். புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சை அளவு, அதாவது ஒரு பெரிய எலுமிச்சை அளவு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு புளிக்கரைசல் ரெடி பண்ணிருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்தரலாம். இப்ப தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்த்தரலாம். இப்ப நம்ம சேர்த்த புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம மிதமான சூட்லயே வச்சிட்டு இத நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், மிதமான சூட்லயே வச்சிட்டு கொதிக்க விட்டா போதும். இப்ப புளி கரைசல்
நல்லா கெட்டியாயி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுல அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் கொஞ்சமா வெல்லம் சேர்க்கிறோம். நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தா போதும். இப்ப அடுத்ததா இதுல நம்ம பொடிச்சு வச்ச பொடியிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இந்த டைம்ல நம்ம கரண்டியால கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா தொக்கு மாதிரி வருது பாருங்க. இதோட வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த மிக்ஸை சாதத்துல எப்படி நம்ம கலந்து விடணும்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே 1.5 கப் சாதத்தை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல உதிர் உதிரா இருக்கணும் நம்மளோட சாதம். சாதம் வந்து சூடா இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். புளியோதரை மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாதத்துல நல்லா கலந்து விடலாம். கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா வறுத்த கடலை, ஏற்கனவே ஃப்ரை பண்ண கடலையை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில நல்லா சூடு பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையே இப்ப நம்ம சாதத்தோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்க பரிமாறினீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்மளோட கோவில் புளியோதரை அருமையா ரெடி ஆயிடுச்சு. கோவில்ல கிடைக்கிற அதே மணத்தோட, அதே சுவையோட, அதே டெக்ஸ்டரோட உங்களுக்கு வீட்லயே கோவில் புளியோதரை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.